டெலிஃபோனின் தந்தைன்னு கிரஹாம் பெல்ல சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கான பேட்டன்ட் ரேஸில் ஜெயிச்சார். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாங்க. டெலிஃபோனுக்கான காப்புரிமை பந்தயத்தில் ஒரு சில மணித்துளிகளில் கிரஹாம் பெல் ஜெயித்த தினம் இன்று 1876 பிப்ரவரி மாதம் 14 யூஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸை நோக்கி 2 பேருடைய அட்வொகேட்ஸ் ஓடி வந்தாங்க. ஒருத்தங்க அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுடைய அட்வொகேட்ஸ், இன்னொருத்தங்க எலிஷா கிரேயுடைய அட்வொகேட்ஸ். 2 பேருமே டெலிஃபோன் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த கருவிக்கான காப்புரிமையை முதல்ல அப்ளை பண்ணுறது யார் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள போட்டியாக இருந்துச்சு. கிரஹாம் பெல்லுடைய அட்வொகேட்ஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சு கிரஹாம் பெல்லுடைய கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கின ஒரு சில மணித்துளிகள் கழித்து கிரேவுடைய அட்வொகேட்ஸ் உள்ள நுழைஞ்சாங்க. ஆனால் கிரஹாம் பெல்லுடைய காப்புரிமை ஏற்கனவே பதிவாயிட்டதால் அவருக்கு தான் முன்னுரிமைங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அவரை தான் வரலாறு டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர்னு ஞாபகம் வச்சுக்கிச்சு. அதனால தான் இன்றைக்கும் கிரஹாம் பெல் டெலிஃபோனின் தந்தைன்னு கொண்டாடப்படுறார். ஆனால் அந்த ரேஸில் ஒரு சில நிமிடங்கள் பின்வாங்கினதால எலிஷா கிரே வரலாற்றிலிருந்து காணாமலே போயிட்டாங்க. அவங்க யார், எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்தீங்களா, இதுல இருந்து என்ன தெரியுது? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை தள்ளி போடக்கூடாது, உடனே முடிச்சாகணும் அப்படிங்கிறத எலிஷா கிரேவுடைய சம்பவத்தின் மூலமாக வரலாறு நமக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தின தினம் இன்று.